ஹலோ யோஸ் தமிழ்நாடு ஜென்மிஷன் 2025 டிஎன்ஏ 2025 நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துருக்கோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது கோயம்புத்தூரில் இருக்கிற என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் டிஎன்ஏ வர காலேஜஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தமிழ்நாடு ஜென்மிஷன் சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக வந்து நீங்கள் கேட்குற காலேஜஸோட டீட்டெயில்ஸாக கண்டிப்பாக அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். சரி, இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூரில் இருக்க டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட அட்மிஷன் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 தான் நான் பார்க்க போகிறோம். அதோட லாஸ்ட் இயர் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இந்த லாஸ்ட் இயர் வந்து எந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கான கட் ஆஃப் எவ்வளோ, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் பார்க்கணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கோயம்புத்தூரில் இருக்கிற டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஓகேங்களா, இது ஒரு ஆட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2736. இந்த காலேஜ் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கோயம்புத்தூரில் அது காலடிப்பேட்டை சொல்லிட்டு அந்த ரோடு அந்த இடத்துல ரீஜனில் இருக்குது. இல்லைங்களா, ஃப்ரம் ஜங்ஷன்ஸில் இருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து நியர்லி வந்து 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. தென் ஃப்ரம் இதில் இருந்துமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்மே 12 கிலோமீட்டர்ஸு. காலேஜ் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.drengpit.ac.in. இதுதான் வந்து காலேஜோட வெப்சைட்டு. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இங்கே டோட்டலாக வந்து 10 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் 5 கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேட் வாங்கியிருக்கிறாங்க. தென் ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் ஹாஸ்டல் சார்ஜஸ் மிஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து 3750 rupees வரும். தென் ரூம் ரெண்ட்டும் 3750 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 11,200 தென் மேக்ஸிமம் 60,100 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் டிஎன்ஏ புக்லெட்டில் கொடுத்துருக்க இன்ஃபார்மேஷன், சரிங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம், சரிங்களா. தென் நம்ம அடுத்து நம்ம ஒவ்வொரு கோர்ஸ்க்கான கட் ஆஃப் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே சைபர் செக்யூரிட்டி, ஓகேங்களா. சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23 ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த கோர்ஸை. 2023 டோட்டலாக வந்து 60 சீட்ஸ் இங்கே இருக்குது. 60 சீட்ஸு, இது ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 175.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 172, தென் பிசிஎம் 162.5, தென் எம்பிசி 164.5, தென் எஸ்சி 119.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 187 167 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து நம்ம பார்க்குறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டோட்டலாக வந்து 60 சீட்ஸு 2009 ஆரம்பிச்சிருக்காங்க. NBA அக்ரேட் வாங்கின கோர்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 152.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 138, தென் பிசிஎம் 146.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எம்பிசி 138.5, தென் எஸ்சி 127 இருக்காங்க. இந்த வருஷம் நம்ம டெஃபினட்டாக வந்து 179 150 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஓகேங்களா. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இங்கே டோட்டலாக வந்து 120 சீட்ஸு 2007 ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களை ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 174.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி வந்து 122.5, தென் பிசிஎம் 156, தென் எம்பிசி 166.5, எஸ்சி 97, தென் எஸ்டி 94 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 196 164 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் EEE, ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டோட்டலாக 60 சீட்ஸு 2007 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இல்லை NBA அக்ரிடேட் வாங்கின ஒரு கோர்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 168.5 வரைக்கும் போயிருக்கு லாஸ்ட் இயர். தென் பிசி வந்து 165, தென் பிசிஎம் 159.5, தென் எம்பிசி 156, தென் எஸ்சி 97.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 180 159 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ டோட்டலாக வந்து 120 சீட்ஸு 2007 உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. NBA அக்ரிடேட் வாங்கின ஒரு கோர்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 175.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 170.5, தென் பிசிஎம் 162, தென் எம்பிசி 159, தென் எஸ்சி 100.5, தென் எஸ்சிஏ 101, தென் எஸ்டி 130. இந்த வருஷம் நம்ம வந்து 188 165 வரைக்கும் எதிர்பார்க்கலாம்.
அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓகேங்களா சிஎஸ்சி உங்களுக்கு இங்கே டோட்டலாக வந்து 186 ட்ரிபிள் இன்டெக் 2007 ஆரம்பிச்சாங்க என்பிஏ அக்ரிடேட் வாங்கின ஒரு கோர்ஸு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 வரைக்கும் போயிருக்கு லாஸ்ட் இயர் தென் பிசி வந்து 175.5 தென் பிசிஎம் 159 தென் எம்பிசி 168.5 தென் எஸ்சி 120.5 தென் எஸ்சிஏ 123 தென் எஸ்டி 88.5 இந்த வருஷம் நம்ம 193 169 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங் ஓகேங்களா சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 36 2011 ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 154 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு தென் பிசி 148.5 தென் எம்பிசி 120.5 தென் எஸ்சி 88.5 வரைக்கும் போயிருக்கு இந்த வருஷம் வந்து 176 142 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் எங்களை டோட்டலாக 66 2022 ஆரம்பிச்சிருக்காங்க ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 171 வரைக்கும் போயிருக்கு தென் பிசி 170 தென் பிசிஎம் 161 தென் எம்பிசி 157.5 எஸ்சி 112 வரைக்கும் போயிருக்கு இந்த வருஷம் நம்ம வந்து 197 162 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இதே அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஓகேங்களா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டோட்டலாக வந்து 66 2012 ஆரம்பிச்சிருக்காங்க என்பிஏ அக்ரிடேட் வாங்கின ஒரு கோர்ஸ் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 167 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு தென் பிசி 152.5 தென் பிசிஎம் 133.5 எம்பிசி 157 தென் எஸ்சி 103.5 வரைக்கும் போயிருக்கு இந்த வருஷம் நம்ம வந்து 189 161 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தென் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் எங்களா ஏடிஎஸ் இங்கே வந்து டோட்டலாக வந்து டபுள் இன்டெக் 126 2021 ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்களா ஓசி வந்து 180.5 வரைக்கும் போயிருக்கு தென் பிசி 173 தென் பிசிஎம் 154 தென் எம்பிசி 168 தென் எஸ்சி 128.5 தென் எஸ்சிஏ 123.5 வரைக்கும் போயிருக்கு இந்த வருஷம் நம்ம வந்து 194 172 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து நியர்லி ஒரு 5 கோர்சஸ் இருக்குது ஓகேங்களா நம்ம ஆப்ஷன்ஸில் டெஃபினட்டாக வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் பார்க்குறவங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துக்கலாம் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அப் டு 170 வரைக்கும் தேவைப்படுது ரிமைனிங் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 165 வரைக்கும் நம்ம டெஃபினட்டாக வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடி சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம் தென் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இசி பார்த்தீங்கன்னா 165 வரைக்கும் நம்ம டெஃபினட்டாக இங்கே வந்து ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம் இந்த ட்ரிபிள் வந்து 160 வரைக்கும் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா இன்னும் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 160 வரைக்கும் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம் தென் அப் டு 150 வரைக்கும் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் வந்து ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆப்ஷன்ஸில் நீங்கள் டெஃபினட்டாக வந்து இந்த காலேஜஸில் எதிர்பார்க்கறதா இருந்தால் உங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து டெஃபினட்டாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 170 வரைக்கும் 175 வரைக்கும் டெஃபினட்டாக ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம் அப் டு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாமே 170 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தென் ட்ரிபிள் வந்து 165 தென் இசி வந்து 165 தென் ட்ரிபிள் 160 தென் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் வந்து 150 ரேஞ்சஸில் வரைக்கும் ஆப்ஷன்ஸ் வச்சுன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கிடைக்கிறது நிறைய பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு உங்களுக்கு வேறு காலேஜ் தகவல் டீட்டெயில்ஸ் என்ன கான்வர்ஸ் கம்மி பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன் தேங்க்யூ